ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிஞ்ச் ஆஃப் சால்ட். ஸ்கூல் போகிற குழந்தைங்களுக்கு நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட ஹெல்த்தியாக பேக் பண்ணிடலாம். ஆனால் ஹெல்த்தியாக என்ன ஸ்நாக்ஸ் பேக் பண்ணலான்னு எல்லாருக்கும் எப்போவுமே ஒரு டவுட் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாருமே நம்ம குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அதுக்கான குக்கிங் டைம் நமக்கு கிடைக்கிறதில்ல. இந்த வீடியோவில் நம்ம அதிகமாக குக்கிங் டைம் எடுக்காத, ஆயில் ஃப்ரை பண்ணாத ஒரு 20 ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ் தான் பார்க்க போகிறோம். உங்களுக்கு எப்போவுமே ஸ்நாக்ஸ் பண்ணுறதுல ஒரு கன்ஃபியூஷன் இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே இந்த வீடியோ பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சக்கரவள்ளி கிழங்கு. இதை அப்படியே வேக வச்சு கொடுத்தாவே குழந்தைங்க நல்லா சாப்பிடுவாங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்குது, அதனால் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆயிரும். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஃப்ரூட் சாலட். இது நீங்கள் வீக்கெண்ட் ஸ்நாக்ஸாக பிளான் பண்ணிக்கலாம். வீக்கெண்டில் என்ன ஃப்ரூட்ஸ் உங்களுக்கு மீதி இருக்கோ அந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி போட்டு ஒரு சாலட் மாதிரி பண்ணி உங்களுக்கு பேக் பண்ணிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்ப்ரவுட்ஸ். ஒரு நாள் நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சிட்டு அப்படியே எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா முளைக்க ஆரம்பிச்சிரும். உங்கள் குழந்தைங்க பச்சையாக சாப்பிடுவாங்கன்னா அப்படியே பச்சையாக கொடுக்கலாம், இல்லைன்னா இதை லைட்டாக பாயில் பண்ணி நீங்கள் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸாக பிளான் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் மரவள்ளி கிழங்கு. இது இப்போ எல்லா சீசன்லேயுமே கிடைக்கிது. இதுவும் ஜஸ்ட்டு நீங்கள் பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது எள்ளு மிட்டாய், கடலை மிட்டாய், இந்த மாதிரி ஐட்டம்ஸ். இதெல்லாம் வீட்டில் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் இருந்தால் இதை செஞ்சு நீங்கள் ஒரு பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் பண்ண முடியாத டைமில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்நாக்ஸ்க்கு பேக் பண்ணி கொடுத்துடலாம். இல்லைனாலும் கூட இப்போலாம் கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய் இதெல்லாம் எல்லா கடையிலையும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாங்கி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் சீஸ் ஆம்லெட். நீங்கள் ரெகுலராக பண்ணுற ஆம்லெட்டுக்குள்ளே கொஞ்சமாக சீஸ் ஸ்டஃபிங் வச்சு கொடுத்தீங்கன்னா போதும். சீஸில் கால்சியம் சத்து ரொம்ப அதிகம், அதனால் குழந்தைங்களோட போன் ஸ்ட்ரென்த்துக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் வேக வச்ச வேர்க்கடலை. இது எல்லா சீசன்லேயும் நமக்கு கிடைக்கும். இதை அப்படியே வேக வச்சு கொடுத்தா மட்டும் போதும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது செவ்வாழை. நீங்கள் இந்த ரெட் பனானா மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது இல்லை. உங்ககிட்ட என்ன வாழைப்பழம் அவைலபிளாக இருக்கோ அதை வீக்லி ஒரு நாள் ஸ்நாக்ஸாக ப்ரிஃபர் பண்ணலாம். வாழைப்பழம் அப்படியே கொடுத்தா சாப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னா கொஞ்சம் வாழைப்பழம், கோதுமை மாவு, ஹனி சேர்த்து பேன் கேக் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப சீப் அண்ட் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ஐட்டம்னா அது பனானா தான். எல்லா சீசன்லேயும் எல்லா கடையிலையும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் ஸ்வீட் கார்ன். இந்த ஸ்வீட் கார்ன் ஆயில் ஃப்ரை பண்ணாமல் நீங்கள் அப்படியே பாயில் பண்ணி கொடுத்தீங்கன்னா இது குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பன்னீர் ரெசிபீஸ். ஆயில் எதுவும் இல்லாத பன்னீர் டிக்கா, பன்னீர் புர்ஜி இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸுக்கு பிளான் பண்ணலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது சத்து மாவு லட்டு. உங்ககிட்ட வீட்டில் என்னென்ன நட்ஸ் இருக்கோ எல்லா நட்ஸையும் கலந்து இந்த மாதிரி ப்ரோட்டீன் பால்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீக்லி ஒன்ஸ் நம்ம ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு இதை கொடுக்கலாம். இந்த ப்ரோட்டீன் லட்டு நம்மளே வீடியோ போட்டிருக்கோம், கீழே லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அடுத்து நம்ம பார்க்க போகிறது பாயில்டு எக்கு. ஸ்நாக்ஸ் எதுவுமே ரெடி பண்ண நேரமே இல்லை அப்படிங்கும்போது கூட நீங்கள் 2 எக்கு பாயில் பண்ணி அது கூட ஒரு கேரட்டை சீவி கொடுத்துட்டிங்கன்னா போதும். இதில் நமக்கு ரொம்ப பெரிய ப்ரிப்பரேஷன் ஒர்க்கும் கிடையாது, குழந்தைங்களுக்கும் சாப்பிட்றதுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் சோயா சங்க்ஸ். இந்த சோயா சங்க்ஸ் கூட முட்டை கலந்து ஆம்லெட் மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இல்லை உங்களுக்கு குக்கிங்க்கு டைம் இருந்துச்சுன்னா சோயா சங்க்ஸ் ஸ்டஃப் பண்ணி ரொட்டி, சப்பாத்தி அந்த மாதிரி ஏதாவது பண்ணி கொடுக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிற ஸ்நாக்ஸ் ஐட்டம் மக்கானா. இது தாமரையோட விதை. இது நமக்கு எல்லா மளிகை கடையிலையும் அவைலபிளாக இருக்கும். கொஞ்சமாக நெய், அப்புறம் நம்ம வீட்டில் ரெகுலராக யூஸ் பண்ணுற மசாலாஸ் போட்டு இதை ரோஸ்ட் பண்ணி கொடுத்தாவே போதும். கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கிறதுனால குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட்டாக சாப்பிடுவாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சீஸ்னல் ஃப்ரூட்ஸ். நமக்கு ஒவ்வொரு சீசன்லேயும் ஒவ்வொரு ஃப்ரூட் அவைலபிளாக இருக்கும். அந்தந்த சீசனில் நமக்கு என்ன பழம் கிடைக்குதோ அந்த பழங்களை குழந்தைங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம். வாட்டர்மெலன், மாம்பழம், நாவல் பழம், பலாப்பழம் இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே சீசனில் மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். இந்த மாதிரி சீஸ்னல் ஃப்ரூட்ஸ் கூட நம்ம கொடுக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாருக்காவது இந்த வீடியோ தேவைப்பட்டுச்சுன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க.
இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.